அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். இந்த சிறப்புமிகு இளைஞரணியினுடைய தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மரியாதைக்குரிய சுவாமி விவேகானந்தர் அவருடைய 163வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த தினத்தை இளைஞர்கள் தின விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆடலரசன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்ற இளைஞர்களின் சொமசப்பனம் எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணாமலைஜி அவர்களே, எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து புதுவை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை மிகச் சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் ஆற்றல் மிகு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் வி.பி. ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வ கணபதி அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் ஜான்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சாய் ஜே சரவணகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை தீபாய்ந்தான் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அசோக் பாபு அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் தங்க விக்ரமன் அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற இளைஞர்களுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அருமைக்குரிய சுவாமி விவேகானந்தர் அவருடைய 163வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய பிறந்த தின விழாவை ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுடைய விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய புதுவை மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணி சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக 5 நாட்களாக தொடர்ந்து இன்றைக்கு கிரிக்கெட் போட்டியை நடத்தி அதன் மூலம் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கின்ற இந்த விழாவை இளைஞருடைய எழுச்சி மாநாடாக இந்த மாநாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்காக உரிய முக்கியத்துவத்தை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இளைஞருக்காக தனியாக ஒரு போட்டியை வைத்து அதன் மூலமாக அவர்கள் பரிசளிக்கின்ற ஒரு விழாவை இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு பாடுபட்ட இளைஞர்களுடைய அத்தனை தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை இன்றைக்கு இளைஞர்களுக்காக விளையாட்டுக்காக இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றது. அதனால்தான் நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு விளையாட்டுத்துறை காலம் காலமாக கல்வித்துறையோடு இணைந்த துறையை இன்றைக்கு விளையாட்டுக்கென்று தனி துறையாக உருவாக்கப்பட்டு அதற்கான திட்டங்களை இன்றைக்கு நாம் வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு உரிய அளவிலே உரிய விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுப்பதற்காக நம்முடைய அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்கி இன்றைக்கு கிராமப்புறங்களிலே நகரப்பகுதிகளிலே இன்றைக்கு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். நமக்கு மத்திய அரசானது நமக்கு தேவையான நிதியை இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மத்தியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மன்சுக் மாண்டவியா அவர்கள் நம்முடைய புதுவை மாநிலத்தில் நீண்ட நெடுகாலமாக இன்றைக்கு ஹாக்கி மைதானமானது பழுதுபட்டு அது சீர் செய்ய முடியாமல் இருந்த சூழலிலே அதற்காக 9 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு அந்த ஹாக்கி மைதானம் புதிய மைதானம் அமைப்பதற்கான முயற்சியை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. காரைக்கால் பகுதியில் இருக்கின்ற அந்த ஓடுதள பாதையை சரி செய்வதற்கு 8 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. அதன் மூலமாக இன்றைக்கு அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு வெகு விரைவாக அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கின்ற அத்தனை விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்திய அரசினுடைய சாட்சி என்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு முருங்கப்பாக்கத்திலே தீர சத்தியமூர்த்தி அரசு பள்ளியிலே 3,40,00,000 ரூபாய் அளவிற்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. அதே போல என்னுடைய தொகுதியிலே காட்டேரிக்குப்பம் பகுதியிலே இன்றைக்கு 3,40,00,000 ரூபாய் அளவிற்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தேதி வரையிலே நம்முடைய அரசாங்கம் அறிவித்த விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவிலே பங்கு பெற்று முதலிடம் பிடிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தது. அந்த ஊக்கத்தொகை இது நாள் வரையிலே காங்கிரஸ் அரசாங்கத்தால் வழங்கப்படாமல் இருந்தது. அந்த தொகை கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகையானது இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்றது. அதற்கு நம்முடைய அரசாங்கம் முடிவெடுத்து அதற்கு நிதியை ஒதுக்கி இந்த ஆண்டு பொங்கலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிதியை அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. அது பொங்கலுக்கு பிறகு அந்த தொகையானது அந்த விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு தேசிய அளவிலே அல்லது உலக அளவிலே பங்கெடுக்கின்ற அந்த விளையாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆகுகின்ற செலவு, குறிப்பாக அவர்களுக்கு தங்கும் வசதி, போக்குவரத்து வசதி, உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் இது நாள் வரையிலே கொடுக்கப்படாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொள்கை முடிவாக எடுத்து இன்றைக்கு யாரெல்லாம் இன்றைக்கு நம்முடைய புதுவை அரசிலே இன்றைக்கு விளையாட்டு துறையிலே பதிவு பெற்றிருக்கின்றார்களோ, எந்தெந்த விளையாட்டு எல்லாம் அதிலே பதிவு பெற்றிருக்கின்றதோ அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு தேசிய அளவிலே உலக அளவிலே பங்கெடுக்க சென்றால் அவருக்கு உரிய அத்தனை செலவையும் நம்முடைய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி நம்முடைய இளைஞர்களுக்காக இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு அத்தனை திட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாநில அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய இளைஞருடைய நலனுக்காக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல,
இன்றைக்கு 30 தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இன்றைக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசிற்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அனைத்து தொகுதிகளிலும் 30 தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய இசைவோடு இன்றைக்கு மத்திய அரசிடம் அந்த கோப்பு சென்றிருக்கின்றது. அது வெகு விரைவாக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மான்சுக் மண்டவியா அவர்கள் அதற்குரிய நிதியை இன்றைக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்ற தொகை, அந்த ஊக்கத்தொகை வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை இன்னும் 7 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அதற்கு நானும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களும் மான்சுக் மண்டவியா அவரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த 7 கோடி ரூபாயும் நீங்கள் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மாநில அரசிலிருந்து எங்களுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதையும் அவர் செய்து கொடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். எனவே வெகு விரைவாக இத்தனை தொகைகளையும் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றது, மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தயாராக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே மிக சிறப்பான முறையிலே ஒரு இளைஞருக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு மகளிருக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு விவசாயிக்கான ஒரு அரசாங்கமாக, ஒரு தொழிலாளிக்கான ஒரு அரசாங்கமாக, இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு அரசாங்கம், அனைத்து சமுதாயத்துக்குமான அரசாங்கமாக நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தேவையான நிதியை தேவையான நேரத்தில் இன்றைக்கு விடுவித்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு புதுவை மாநிலம் ஒரு வளர்ச்சியை நோக்கி இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாநிலம் அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே தான் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு இளைஞர் எழுச்சி மாநாட்டை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த மாநாட்டிலே நம்முடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இளைஞர்களின் எழுச்சி நாயகர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு